நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். துதி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்றப் போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை துதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. இப்பொழுதும் சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்கள் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் வழங்கிய இறை செய்தி மற்றும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள். நீங்களும் இறைவன் இயேசுவின் மகிமையை காண்பீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வேத பகுதி யோபு 23:10 நாம் பார்க்கிறோம். In Job 23:10 we see the scripture portion that God has given to us today. அதில் யோபு சொல்லுகிறான், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். Job says God knows the way that I am going through. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். After he tries me I will come out as fine gold. ஆண்டவர் நம்மை இந்த நாட்களிலே பொன்னாக விளங்க செய்ய போகிறார். God is going to make us refined gold this year. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? How many of you are happy? Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிறவராக இருக்கிறார். God is the one who transforms us as special person. ஆண்டவர் நம்மை எப்படி தெரிந்து கொள்ளுகிறார்? How God chooses us? உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ளுகிறார். In the furnace of affliction he selects us. நம் வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். He knows every step that we take. நாம கண்ணீரின் பாதையில போகும்போது சில வேளை கேட்டு விடுகிறோம். And when we go through the path of tears we ask, கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? is God really with me? அவர் நாம் பேசுற சத்தத்தை கேட்கிறாரா? Does he really bother to listen to my cry? இல்லை பிரியமானவர்களே. No my beloved. அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். In your difficult times God is still with you. அதை உணர்ந்தவளாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I have experienced it, so I tell you this. எனக்கு அருமையானவர்களே, நாம் உபத்திரவப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். My dear beloved, when we go through trouble God stays with us and does miracles for us. வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுகிறார். When the enemy comes like flood, the Holy Spirit raises a banner of victory for us. எனக்கு ஏன் இந்த பாடு வந்தது, நான் உம்மை உறுதியாக பற்றிக்கொள்ளவில்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். And you may be asking, oh God, why am I facing so many troubles? Am I not living an upright life before you? உங்கள் துக்கம் இன்றோடு முடிந்து போகும். Your sorrow will come to an end from today. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இன்றைக்கு எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறார். God told me to tell you this today. நான் என் பிள்ளைகளை பொன்னாக விளங்க செய்ய போகிறேன். I am going to make my children like fine gold. எல்லா உபத்திரவத்தின் பாதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். God knows all your troubles. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நமக்காக செய்கிறார். God does another thing for us. பொன்னாக விளங்க செய்து நம்மை அவருக்காக பயன்படுத்துகிறார். He makes us fine gold and uses us for his purposes. 2 தீமோத்தேயு 2:21 நாம் இதை பார்க்கிறோம். 2 Timothy chapter 2 verse 21. நாம் ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு அவருக்கு உபயோகமான பாத்திரமாக இருக்கும்படி செய்கிறார். After we are sanctified by God, God makes us a vessel of use to him. ஒரு சிலர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். I've heard some people saying, எனக்கு பரிசுத்த ஆவி வேணும் எத்தனையோ வருஷமா காத்திருந்தேன். for several years I eagerly waited for the Holy Spirit. ஆண்டவர் இன்னைக்கு என்னை நிரப்பிட்டார். Today he has filled me. அது போதும். That is enough. அது போதும். That is enough. போதுமா பிரியமானவர்களே? Is it enough my beloved? ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? What does God want to do? அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக நம்மை மாற்ற விரும்புகிறார். He wants us to make us a useful vessel for him. பரிசுத்தமான பாத்திரமாக, as a holy vessel, நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, a vessel that has the capability to do all good works, கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்ற, a vessel of honor. நாம் இதற்கு இன்றைக்கு ஆயத்தமாய் இருப்போம் பிரியமானவர்களே. Today let us prepare ourselves for this. நாம் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை நீர் நிரப்பி இருக்கிறீர். We will say, Lord, thank you for filling me with the Holy Spirit. நான் இனிமேல் உமக்கு உபயோகமான பாத்திரமாக இருக்க போகிறேன். Hereafter I am going to be
an useful vessel for you. ஒரு வீட்டில் மண் பாத்திரம் இருக்கு, மர பாத்திரம் இருக்கு, வெள்ளி பாத்திரம் இருக்கு, தங்க பாத்திரமும் இருக்கு. In a particular house, in any house, you will see a vessel made of clay, you will see a vessel made of silver and other metals. தங்க பாத்திரம் தான் கனமுள்ள பாத்திரமா இருக்கு. Vessel made of gold is the most honorable. மற்ற பாத்திரங்களை அவங்க பொருட்படுத்துறதே இல்லை. People don't care about other vessels. சாலமோனுக்கு அப்படிதான் இருந்துச்சு. In the kingdom of Solomon, it was like that. வெள்ளியை ஒரு பொருட்டாக அவன் எண்ணவே இல்லை. Silver was not considered as a matter or material. அது கற்களை போல இருந்ததாம். It was considered as stones on the road. நீங்க என்ன மாதிரியான பாத்திரமா இருக்க விரும்புறீங்க? What kind of vessel you want to be? கட்டாயம் பொற்பாத்திரமா தான் இருக்க விரும்புவீங்க இல்லையா? I am sure every one of you want to be a vessel of gold. அப்படித்தான் ஆண்டவரும் நம்மை மாற்ற விரும்புகிறார். Yes, that's how God wants to change us. யோவான் 15:2 இயேசு சுவாமி சொல்லுகிறார். In John 15:2 Jesus says, அதை வாசிக்க கேட்போமா? எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். every branch that beareth fruit, he prunes it. Anything that does not bear fruit, he removes it. ஆண்டவர் கனி கொடுக்கிற கொடியை என்ன செய்கிறாராம்? What does God do with the branch that gives fruit? இன்னும் அதிகமான கனியை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். He prunes it so that it may bear more fruit. ஆனா கனி கொடுக்காத கொடியை அறுத்து போடுகிறார். But the branch that does not yield any fruit is being cut off. இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு திரும்ப வரும்பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த கேள்வியை தான் கேட்பார். When Jesus Christ comes back to this world, this is a question he will ask us. நீ எனக்காக என்ன செய்தாய்? What have you done for me? நான் உனக்காக என் உயிரே கொடுத்தேனே, எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்பார். I gave my life for you. What have you done for me? கனி கொடாதிருக்கிற மரத்தை அவர் அறுத்து போடுகிறார். He will cut off every branch that does not bear fruit. இன்றைக்கு நாம் சொல்வோம், ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு விதத்திலே நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுவோம். Today let us tell the Lord, Lord, in some way or other I must bear fruits for you. இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் உங்களை பொற்பாத்திரங்களாக பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use you in the new year as a vessel made of fine gold. அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக இருக்கும்படி விரும்புகிறார். He is going to make you a vessel that is very useful to him. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகாய் 2:23 In Haggai 2:23, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். I will make you a signet ring. ராஜாக்கள் முத்திரை போடுவதற்காக அந்த மோதிரத்தை கையில் அணிந்திருப்பார்கள். And kings will have that signet ring in their fingers in order to put their seal of approval. இதே போல ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் மாற்ற விரும்புகிறார். In the same way, God wants to make every one of you. உங்களை விசேஷித்தவர்களாக தான் இருக்க விரும்புகிறார். And God wants every one of you to be very special. ஒவ்வொருவருடைய பெயரையும் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And God wants to make every one of your names honorable names in society. இவங்க சாதாரணமானவங்க தான், சும்மா வீட்டில் தான் இருக்காங்கன்னு யாரும் சொல்ல விரும்பல. And God doesn't want any of you to be addressed casually. என் மகன் என் மகள் ஊழியம் செய்கிறான் என்று மற்றவர்கள் சொல்லும்படி தான் விரும்புகிறார். God wants others to make a note of your ministry and say, so and so is doing God's work. எவ்வளவு கனத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் பாருங்கள். Look at the honor God wants to give every one of you. கனத்திற்குரிய பாத்திரம். Every one of you will become a vessel of honor. நம்மோடு கூட இருந்து நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று தான் சொல்லுகிறார். God declares that he will be with you and make you a vessel of honor. ஆபத்தில் தப்புவித்து நம்மை கனப்படுத்துகிறார். He delivers us from one trouble and he delivers us from another trouble only to give us greater honor. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 2:10 அதை வாசிக்க கேட்போமா? In Ephesians 2:10 the Bible declares very clearly. Shall we listen to that? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். God has prepared everything already to make us capable of doing good works. நற்கிரியைகளை செய்கிறதற்காக
நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். We have been created in Jesus Christ with an ability to do good works. அவருடைய செய்கையாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that we are nothing but the workmanship of God. இயேசுவானவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். Jesus Christ was a mighty prophet, powerful in word and in deed. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி நினைப்பார்கள்? தன்னை விட அதிகமாக தன் பிள்ளை ஊழியம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம் அல்லவா? Every father would always expect his son to do better in ministry than himself. இதையே தான் இயேசுவானவர் விரும்புகிறார். And Jesus also, like a father, expects the same. யோவான் 14:12 அவர் சொல்லுகிறார். In John 14:12 he says, நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். the works that I do you shall do. இதிலும் பெரிதான கிரியைகளை செய்வீர்கள். You shall do greater works than what I have done. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். Today each one of us, let us commit ourselves to God. ஆண்டவரே, புதிய வருஷத்திலே என்னை பொன்னாக விளங்க செய்வீராக என்று கேட்போம். Let us ask the Lord, Lord, make me fine gold in the new year. இப்படித்தான் ஜோ என்ற ஒரு மனிதர் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம் டிஜேஸ் தினகரன் ரோட்டில் இருக்கிற அந்த ஜெபகோபுரத்து பக்கத்தில் ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தார். There was a brother by name Joe who was working in the Jesus Calls Prayer Tower in Dr. DGS Road. அவர் 25 வருஷம் குடி என்று குடித்து கொண்டே இருந்தார். 25 years he was drinking. அவர் நண்பர்களோடு ஊரெல்லாம் சுற்றுவார். And he was roaming here and there with his friends. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போயிட்டு வருவார். He was frequenting the police station. அவங்க மனைவி பிள்ளைகளை போட்டு அடிப்பார். He used to bash up the wife and children. அந்த தெருவிலே இவர் ஏன் தான் வீட்டுக்கு வராரோ என்று எல்லாரும் சொல்லுவார். The whole street will say, why this man is returning home. அப்படிப்பட்ட மனிதர் இந்த இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தை பார்த்து கொண்டே இருந்தார். Such a man was watching the Jesus Calls Prayer Tower. அங்கு நிறைய பேர் உள்ள வருவதும் போவதுமாக இருந்தார்கள். Many people used to visit the Jesus Calls Prayer Tower. ஆகையினாலே நாம ஒரு நாள் போயிட்டு வருவோமே என்று உள்ள வந்தார். And he said, let me also go and see what happens in this place. அங்க ஒரு சகோதரி ரொம்ப உருக்கமா அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. A particular sister prayed compassionately for him. அது அவருக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. It was very comforting to Joe. அதன் பிறகு அடிக்கடி உள்ள வர ஆரம்பிச்சார். After that he started visiting more frequently. இயேசுவினிடத்துல வந்தா அவர் சும்மா விடுவாரா? If someone would come to Jesus Christ, will Jesus leave him? அவருடைய குடிப்பழக்கம் முற்றிலும் மாறி போனது. His drinking habit completely left him. என் பேர் ஜோ. படிப்பான், ஆனால் அப்போவே ரொம்ப கெட்ட பழக்கங்களில் போய் பசங்களோடு சேர்ந்து சண்டைக்கு போகிறது, குடிக்கிறது எல்லாம் பழக்கம். நான் விட்டுட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழித்து இங்கே வந்தான். காலமாக 10 மணிக்கு 11 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா நைட்டு 11 மணிக்கு கடை மூடின பிறகு தான் நானே வெளியே வருவேன். மினிமம் ஒரு நாளைக்கு மினிமம் 1.5 ஃபுல்லாவது என் உடம்புக்கு ஏறும். ஒரு 1.5 ஃபுல்லாவது நான் அடிப்பேன் பாட்டில். அப்போ ஒரு நாளைக்கு 2000 5000 ரூபா வரை எனக்கு செலவாகும் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா என்ன சுற்றி 10-15 பேர் எப்போவுமே இருக்கும். என் கார் வேறு இல்லை, பெட்ரோல் போட்டு அது வேறு, எப்படியும் எனக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபா அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு ஆகும். இதில் சண்டை வரும், அடி வரும், போலீஸ் கேஸ்ன்னு இருக்கும். அது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் எல்லாம். குடியினால நிறைய கஷ்டம். அவருக்கும் லாஸ் இல்லாமல் எங்களுக்கும் மன நிம்மதி இல்லை. குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியே இருக்காது. பார்க்குறதுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி அலங்காரமாக இருக்கும் லைஃபு. ஆனால் அதில் உள்ளுக்குள்ளே பார்த்தா நிம்மதி இருக்காது. தேவையில்லாமல் ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் நடந்திருக்காரு. பக்கத்தில் யாருமே வர மாட்டாங்க, சொந்தம் பந்தம் எல்லாம் யாரும் இருக்கு. நானும் யாரும் கூட போக மாட்டேன். அப்படி எங்காவது ஒரு ஃபங்க்ஷன் போனால் ட்ரிங்க்ஸ் பண்ணால் தான் அங்கே உள்ளே போவேன். ஐயோ வந்தாலே பிரச்சனை தான் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஆள் எங்கள் வீட்டுக்காரு. ஒரு தடவை எனக்கு ஒரு வீட்டில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஈவினிங் டைமில் எதுவும் ஜீசஸ் கால்ஸ் போகலான்னுட்டு ஏதோ மைண்டில் இன்றைக்கி தண்ணியெல்லாம் அடிக்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, நம்ம ஏன் இப்படி எனக்கு என் மனசுக்குள்ளே ஏதோ இருந்தேன். நான் அப்படியே என் வீடு பக்கம் இருக்கனால வாக்கிங்க வந்து ஜீசஸ் கால்ஸு சும்மா போயிட்டு வருவோன்னு ஒரு சும்மா தான் வந்தேன். அந்த வெள்ளிக்கிழமை அந்த ஈவினிங் ப்ரேயரில் போய் உட்காந்துருந்தேன். ஈவினிங் ப்ரேயரில் போய் ஈவினிங் ப்ரேயர் உட்காந்துருந்தா ஒரு லாஸ்ட் ப்ரேயரில் வந்து என்ன தெரியாமலே எனக்கு பயங்கரமாக ஒரு ரிலீஃப், என் வயிறு ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சது என்னவோ என்ன இது வந்து ஒரு ஃப்ரீயான மைண்டெல்லாம் ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீலிங்
நான் வீட்டுக்கு போனோன்னா நல்லா ஃப்ரீயாக இருந்து நிம்மதியாக படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாளைக்கு காலம் எழும்பி குளிச்சுட்டு வீட்டிலேருந்து நேராக ஜீசஸ் கால்ஸ் தான் வந்தேன். ஜீசஸ் காலில் வந்து ஸோ அவங்கள்ட்ட இதெல்லாம் மாதிரி இது மாதிரிலாம் சொன்னால் அவங்க ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணலேருந்து நான் அப்படியே கண்டினியூ ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். ப்ரேயர் பண்ணல இருந்து ஆரம்பித்தது தான் எனக்கு ரொம்ப மாற்றங்கள் வந்தது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஃபைனான்ஷியலியாகவும் ரொம்ப சேஞ்ச் உடனே எனக்கு ஆரம்பிச்சுது. இருந்தாலும் இடையிலலாம் தண்ணியெல்லாம் சாப்பிட்டுலாம் இருந்து லைட்டாக ஓவர் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸில் கம்பல்சரி பண்ணால் அது அப்படியே எல்லாம் போயிட்டுலாம் இருந்தேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு ஒரு நாளைக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாளைக்கு வந்து ப்ரேயர்லாம் பண்ணி ஒப்பு கொடுத்தேன். அதுலேருந்து இதுவரை தண்ணியை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி. எனக்கு ஜீசஸ் கால்ஸுள்ள உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால கஷ்டம் போயிடுது, வயிறு வட்டி உடம்பு சரியில்லாம் போயிடுது. வெளியில் நான் போனோன்னா எனக்கு ஒரு மைண்டு தெளிவு, அதாவது ஒரு டம்மன் வரும், 100 பேருக்கு பலன் வந்துடுது. எனக்கு ஒரு வெளியில் போனோன்னு ஒரு மார்க்கெட்டிங் பேசக்கூடாது, டல்லு நடக்குமோன்னு யோசிச்சு பயங்கரமாக கூட வருவேன். வந்து வெளியில் அந்த வண்டி விட்டுட்டு வண்டி எடுக்கும்போது எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு ரிசல்ட்டு. பிஸ்னஸ்லையும் சரி தான், உடல் ரீதியில் வயரெல்லாம் நைட்டெல்லாம் படுக்க முடியாது, வீண்டு இருக்கும், ஒரே நெஞ்சு வலி ஏதோ ஒன்று பண்ணும். அந்த 5 நிமிஷம் வந்து சேப்பலில் ப்ரேயர் பண்ண இல்லை எழுதி கொடுத்து ப்ரேயர் பண்ணி அந்த ஆயிலை வாங்கிட்டு வெளியில் வரவே கொண்டு எனக்கு ரிலீஃப். இப்போ தான் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ அதுக்கு எல்லாமே என்ன லைஃப் டோட்டல் மாறினது நான் இங்கே வந்து தான், ஜீசஸ் காலில் வந்து தான். ஹல்லேலூயா, Hallelujah. எல்லா கரை திரை ஒன்றும் இல்லாம ஆண்டவர் அவரை கழுவி போட்டார். God gave him a complete wash and no spot, no wrinkle was in his life. அவர் தன்னுடைய குடும்பத்தினரை குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் இணைத்து கொண்டார். And he enrolled his family in the family blessing plan. அதன் பிறகு அவர் ஒரு பிசினஸ் செய்ய ஆரம்பித்தார். After that he started a business. தன்னுடைய பிசினஸையும் பிசினஸ் பிளான்ல போட்டார். He enrolled his business in the business blessing plan. அதன் பிறகு தன்னுடைய பிள்ளைகளை இளம் பங்காளர் திட்டத்தில் இணைத்து கொண்டார். Then he enrolled his children in the young partner plan. அவருக்கு ஆசை, இந்த இயேசு அளிக்கிறார் ஊழியத்தில் நம்ம போல வர்றவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாதமும் தவறாமல் காணிக்கை அனுப்பி கொண்டு வந்தார். He was so particular that the Jesus Calls ministry should be a blessing to every visitor. So every month he used to give an offering for Jesus Calls ministry. அது மட்டும் இல்ல, அவரோடு சேர்ந்து குடிச்ச அவருடைய நண்பர்களையும் இங்க கூட்டி கொண்டு வர ஆரம்பிச்சார். Not only that, he started bringing all his old friends who used to be with him while he was drinking. ஒவ்வொருவரையாக ஆண்டவர் தொட்டார். God began to touch one friend after another. இந்த விதத்திலே அவர் ஊழியம் செய்து வருகிறார். And thus he started his ministry. அவர் பார்க்கிற ஒருத்தரையாவது அவர் விடுறதில்ல. He will never leave any person away. எல்லாரையும் கூட்டி கொண்டு வருவார். He will bring everybody to the prayer tower. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். The Bible says the name of the Lord is a strong tower. நீதிமானவர்கள் ஓடி சுகமா இருப்பான் என்று தான் சொல்லுகிறது. The righteous shall run into it and they are saved. எனக்கு அருமையானவர்களே, இந்த குடிகார மனுஷனை நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தம் பண்ணின தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? Jesus who helped this drunkard to become perfect and become a blessing to other people, will he not bless you and make a blessing? இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே கதறுவோம். Today let's cry unto God. என்னை நிரப்பும் என்று கேட்போம். Lord, fill me. ஆண்டவரே, குகையிலே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறீர். Lord, you have found me in the furnace of affliction. இன்றைக்கு என்னை பொன்னாக விளங்கச் செய்வீராக. You please make me as fine gold today. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes and look to God in prayer? ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஜெபிப்போமா? Shall we all stand up wherever we are now and continue in prayer? பயபக்தியோடு ஜெபிப்போம் பிரியமானவர்களே. பயபக்தியோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்ற விரும்புகிறார். God wants to transform us a people with great zeal. அவர் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது நாம் அப்படி மாறி விடுகிறோம் பிரியமானவர்களே. When he sanctifies us, we shall be transformed. எனக்கு பலன் இல்ல, எனக்கு சுகம் இல்ல, நான் பயந்தாங்கொள்ளி, நான் எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் என்று நீங்கள் சொல்லாதிருங்கள். Don't say I am a shy person, I am not healthy, I have no strength. Don't say like that. பரிசுத்த ஆவியானவர் அந்த வைராக்கியத்தை நமக்கு கொடுப்பார். The Holy Spirit will come into you and give you that strength. இந்த நேரத்திலே நற்கிரியைகளை செய்ய உங்களை ஆயத்தம் பண்ணுவார் பிரியமானவர்களே. God will make you and give you the ability to do good works.
இப்பொழுது உங்களை நிரப்புவார். இப்பொழுது ஆண்டவர் உங்களை நிரப்புவார். கனமுள்ள பாத்திரமாக நிரப்ப போகிறார். கனமுள்ள பாத்திரமாக நிரப்புவார். ஹalleluya 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 ஹalleluya. இந்த நேரத்திலே நீர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. Lord, fill everyone, fill everyone, fill everyone. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Oh, the Lord is filling you, the Lord is filling you. பரிசுத்தமாக்கி அவர் உங்களை கழுவி கொண்டிருக்கிறார். Oh, he is washing you with his blood and making you sanctified. ஒப்புக்கொடுங்கள் பிரியமானவர்களே. Commit yourself. இயேசுவுக்குள் உங்களை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். Oh, he is creating you to do good works. நீங்கள் கர்த்தருடைய செய்கைகளாக மாறுகிறீர்கள். Oh, you are becoming the creation of God. Thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. Oh, thank you for making everyone as your handiwork. ஆண்டவரே இந்த நேரத்தில் வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. Lord, I pray for everyone who is sick at this moment. இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தாவே, வியாதியோடு இருக்கிறவர்கள் மீது உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. ஒவ்வொருவரையும் வியாதியிலிருந்து விடுவிப்பீராக. மூளை ஒவ்வொன்றும் சரியாக செயல்படுவதாக. Lord, let every member of the body function properly. ஆண்டவரே கிட்னியிலே சுகவீனம் இருக்கிறவர்களை தொடுமப்பா. Lord, touch everyone who is sick, oh God. ஒவ்வொரு லிவரையும் தொடுவீராக. Touch every liver, oh God. ஆண்டவரே வயிற்று பிரச்சனைகளினால் அவதிப்படுகிறவர்களை தொடுவீராக. Lord, touch and heal everyone who has problem in the abdomen area. gastric trouble இருக்கிறவர்களை விடுவியும் சுவாமி. Gastric trouble இருக்கிறவர்களை சுகமாக்குவீராக. தொடுவீராக. Lord, touch everyone who has a gastric trouble. ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Lord Jesus is healing everyone. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே ஒவ்வொரு உறுப்பில் இருக்கிற வலிகளும் இப்பொழுது வெளியே வருவதாக இயேசுவே. Let every pain and ache in every member of the body come out. gastric trouble இருக்கிறவர்களை விடுவியும் சுவாமி. Gastric trouble இருக்கிறவர்களை சுகமாக்குவீராக. தொடுவீராக. Lord, touch everyone who has a gastric trouble. ஆண்டவர் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Lord Jesus is healing everyone. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? Oh, let's all thank him. கர்த்தருடைய பலத்த கரம் இறங்குகிறது. Oh, the mighty hand of God is coming down. செங்கடலை இரண்டாக பிளந்த கரம் இறங்குகிறது. செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவனுடைய பலத்த கரம் இறங்குகிறது. நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். உங்கள் சரீரம் இப்பொழுது இயேசுவை போல மாறுகிறது. Oh, your body is becoming like the body of Jesus Christ. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. Oh, the glory of God is coming down. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. இந்த வியாதிகள் ஒழியட்டும்ப்பா. Lord, let all the diseases come to an end from today. அவர்களை சுகமாக்கு சுவாமி. Lord, heal your children. சுகமாக்குப்பா. Lord, heal your children. அவர்கள் சுகமாய் இருப்பதுதான் நம்முடைய பிரியம் சுவாமி. Lord, it's your desire that everyone should be in perfect health. பொன்னை போல ஒவ்வொருவருடைய சரீரத்தை மாற்றுவீராக. Lord, make everyone's body like fine gold. Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. பரலோக தரிசனங்களை அவர்கள் பார்க்கட்டும் சுவாமி. Let your people see heavenly visions. வாலிபர்கள் தரிசனங்களை காணட்டும் அப்பா. Let the young men see visions, O God. ஆண்டவரே வல்லமையாக பயன்படுத்தும். Use them mightily, O God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray, dear Father. Amen. Amen.